ஹலோ ஸ்பாட்டன்ஸ், 44வது தங்க நாள். இன்றைக்கி நம்ம என்ன செஞ்சோம்னா, நம்ம நேற்று கடலுக்கு போகலை. அதனால் நம்ம நைட்டு ஃபுல்லாக பார்க்க முடியல. பாதியிலே நம்ம தூங்கிட்டோம். ஓரளவுக்கு எடிட்டிங் முடிஞ்சிச்சு. அதை முடிச்சுட்டு நம்ம எப்பவும் போல் கரெக்டாக ஒரு காலையில் ஒரு 4 மணிக்கு எந்திரிக்கும் நினச்சி தான் படுத்தோம். ஆனால் நம்ம எந்திரிச்சது ஒரு 11 மணி 12 மணி ஆகிட்டு எந்திரிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் எந்திரிச்சு நம்ம கரெக்டாக நாளைக்கு நமக்கு ஃபைட் இருக்குது. அதனால் கொஞ்சம் ஃபைட்டுக்கு தேவையான கொஞ்சம் படிப்புலாம் படிக்க வேண்டியிருந்துச்சு. படிப்புனா லூடோவில் நமக்கு கரெக்டாக வீக்கில் சாட்டர்டே மட்டும் நம்மக்கிட்ட ஒரு மேட்ச் சின்ன ஃபைட்டு மாதிரி வைப்பாங்க. நம்ம வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆப்போனண்ட் சூஸ் பண்ணி லைட்டாக ஃபைட் வைப்பாங்க. அந்த ஃபைட்டை நம்ம இது வரைக்கும் கற்றுக்கிட்ட எல்லா வித்தையும் இறக்கணும். அது நம்ம அதுபடி நம்ம ஓரளவுக்கு கற்றுருக்கோமா இல்லை ஒப்பி வச்சுருக்கோமா நல்லா தெரிஞ்சிடும். அடுத்து நம்ம எப்பவும் போல ஜிம்மு கிளம்பியாச்சு. ஜிம்மில் இன்றைக்கி ஃபுல்லாகவே நமக்கு சர்க்கியூட்னா இது வரைக்கும் நம்ம ஸ்டார்டிங்கில் நமக்கு சொல்லி கொடுத்தாங்களே, கரெக்டாக ஒரு எல்லா மசிலுக்கும் ஒரு ஒர்க் அவுட் இருக்கும்ல. கைக்கு, காலு, செஸ்ட்டு, பேக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஒர்க் அவுட் இருக்கும். அது எல்லாத்தையும் போடணுமோ. அது எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டு நம்ம கரெக்டாக எப்பவும் போல் கரெக்டாக கரெக்டாக இன்றைக்கி நமக்கு நாளைக்கு ஃபைட்டுங்கிறதால இன்றைக்கி ஜூடோ டெக்னிக் தான் கொஞ்சம் 4-5 பார்த்ததே கொஞ்சம் தெளிவாக பார்க்கணும். ஏன்னா ஜூடோ பொறுத்த வரைக்குமே 100 ஆஃப் டெக்னிக் இருக்குது நினைக்காம 100 டெக்னிக் இருக்கான். 100 டெக்னிக் நமக்கு தெரியுதோ இல்லையோ, ஒரு 10 டெக்னிக் உருப்படியே தெரிஞ்சால் போதும். எவ்வளோ பெரிய ஆப்போனண்ட்டாக இருந்தாலும் தூக்கி போட்டுடலாம். இன்றைக்கி அதான் ஒரு 2-3 டெக்னிக் நமக்கு தெரிஞ்சது ஒரு 4-10 டெக்னிக் தெரியும். 10 டெக்னிக்கும் அப்படி திரும்ப போட்டு பார்த்தோம். அதே ஃபைட் பண்ணி பார்த்தோம். ஓரளவுக்கு தெரியுது இதான் ஃபைட்டுன்னு. எப்படின்னு தெரியல, இன்றைக்கி எப்படி தூக்கி போட போகிறாங்கன்னு தெரியல. நாளைக்கு கை கால் உடையாமல் இருந்தால் சரி. ஏன்னா இந்த ஜூடோவை பொறுத்த வரைக்குமே பிரேக் ஃபால், நம்ம கீழே ஒழுங்காக உழுகலைன்னா கை உடையலாம், கால் உடையலாம், எலும்பு உடையலாம், இது எப்படினாலும் நடக்கலாம். அதனால் அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கவனம் சேர்த்துச்சுன்னா அவ்வளோதான். அதோட இன்றைக்கான லெசன், ஓடுவது முக்கியமல்ல, திசை மாறுவதே முக்கியம். அவ்வளோதான். நாளைக்கு பார்ப்போம்.